டெல்லியில் ஆம் ஆத்மி பெண் எம்பி ஸ்வாதி மாலிவால் கெஜ்ரிவாலின் முன்னாள் உதவியாளரால் தாக்கப்பட்ட விவகாரம் தொடர்பாக புதியதோர் வீடியோ ஒன்று வெளியாகி இருக்கிறது. முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் ரமேஷ்குமார். வணக்கம் ரமேஷ்குமார். நேற்றைய தினம் ஒரு வீடியோ வெளியான நிலையில் தற்போது மீண்டும் ஒரு வீடியோ வெளியாகி இருக்கிறது. இந்த வீடியோவில் என்னென்ன காட்சிகள் பதிவாகி இருக்கிறது, முழு விவரங்கள் என்ன? வணக்கம். கடந்த மே 13ஆம் தேதி டெல்லி முதல்வரின் இல்லத்தில் அவரை சந்திப்பதற்காக சென்ற ஆம் ஆத்மி கட்சியினுடைய மாநிலங்களவை உறுப்பினர் ஸ்வாதி மாலிவால் கெஜ்ரிவாலின் தனி உதவியாளர் பிபவ் குமாரால் தாக்கப்பட்டதாக புகார் அளிக்கப்பட்டுள்ளது. இந்த விவகாரத்தில் நேற்றைய தினம் காவல்துறை வழக்கு பதிவு செய்த தொடர்பான விவரங்களையும் கூட வெளியிட்டிருந்தது. நேற்றைக்கு இந்த விவகாரத்தில் ஆம் ஆத்மி கட்சி ஒரு வீடியோ ஒன்றை வெளியிட்டிருந்தது. அதில் ஸ்வாதி மாலிவால் முதல்வர் வீட்டிற்கு வெளியே உள்ள அறையில் அமர்ந்திருப்பது போலவும், அதில் பாதுகாவலர்கள் நீங்கள் இங்கிருந்து வெளியேறுங்கள் என்று திரும்ப திரும்ப கூறிய பிறகும் கூட அவர் வெளியேறாமல் அவர் வாக்குவாதத்தில் ஈடுபடுவதும், காவல்துறை வரும் வரை நான் காத்திருக்கிறேன் என்று கூறுவதும் அந்த காட்சிகளிலே பதிவாகி இருந்தது. இந்த நிலையில் தற்போது இந்த விவகாரத்தில் இரண்டாவதாக மற்றும் ஒரு வீடியோ வெளியாக இருக்கின்றது. அந்த வீடியோவில் பதிவாக இருக்கக்கூடிய காட்சிகள் என்னவென்றால், ஸ்வாதி மாலிவாவை முதல்வருடைய இல்லத்திலிருந்து பெண் பாதுகாவலர் அவரது கையை பிடித்து வெளியே அழைத்து செல்வது அந்த காட்சியிலே பதிவாகி இருக்கின்றது. முன்னதாக ஆண் காவலர்கள் எல்லாம் அழைத்து தன்னை வலுக்கட்டாயப்படுத்தி இழுத்துச் சென்றனர் என்றெல்லாம் ஸ்வாதி மாலிவால் கூறியிருந்த நிலையில் அவரை பெண் காவலர் ஒருவர் கையை பிடித்து அழைத்து செல்வதும், வெளியே சென்ற பிறகு பெண் காவலருடைய கையை ஸ்வாதி மாலிவால் உதறுவதும் அதில் பதிவாகி இருக்கின்றது. அதன் பிறகு வெளியே காத்திருக்கக்கூடிய டெல்லி காவல்துறை அதிகாரிகளிடம் அவர் புகார் கூறுவதும் கூட அதில் பதிவாகி இருக்கின்றது. ஏனென்றால் அவர் வீட்டிற்கு உள்ளே இருக்கும் போதே காவல்துறைக்கு கட்டுப்பாட்டு அறைக்கு தான் தாக்கப்பட்டதாக புகார் அளித்தார். உடனடியாக அந்த தொலைபேசி அழைப்பை ஏற்று காவல்துறை அங்கே வருகை தந்து காத்திருந்தது. அவர்களோடு காவல்துறை அதிகாரிகளோடு ஸ்வாதி மாலிவால் உரையாடுவதும் அதில் பதிவாகி இருக்கின்றது. முன்னதாக அவர் காவல்துறையிடம் அளித்திருந்த புகாரில் என்ன தெரிவித்தார் என்றால், என்னை கடுமையாக தாக்கினார்கள், நான் இதனை தொடர்ந்து அவருடைய வீட்டிற்கு வெளியே வலியோடு தரையில் அமர்ந்திருந்தேன் என்றெல்லாம் அவர் தெரிவித்திருந்தார். ஆனால் இன்று வெளியாக இருக்கக்கூடிய காட்சியில் அவர் தரையில் எங்கும் அமர்ந்திருப்பது போன்ற எந்த காட்சியும் இடம்பெறவில்லை. உங்கள் முழு விவரங்களுக்கு நன்றி ரமேஷ்குமார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.